இந்த நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக எருசலேம் தேவாலயத்துக்கு பவனியாக போன நாள் தான் இந்த நாள். அதைத்தான் உலகமெங்கும் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அதை எல்லாரும் இந்த நாளில் அந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறார். இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போனதைத்தான் இந்த நாள் சித்தரிக்கக்கூடிய நாள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த எருசலேம் தேவாலயத்தை அவர் பவனியாக போனார். வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மார்க் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மைக் இருக்கலாம், மைக் வச்சு. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, சீஷர்களை 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருக பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது தம்முடைய சீஷரில் 2 பேர்னு போட்டுக்க. 2. நல்லா கவனிங்க. வேதத்தில் இந்த 2ஆம் நம்பருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசி எலியாவை குறித்து நமக்கு தெரியும். நான் சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயானால் ஆவிக்குரிய வரங்கள் எப்படி கிடைக்கும்? ரெட்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா. நம்பர் 2 அதுதான் ரெட்டிப்பான வரங்களை கேட்டார். நீ என்ன பார்த்தேன்னா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை காண்பாயானால் உனக்கு ஆவிக்குரிய வரம் எப்படி கிடைக்கும்? அதே மாதிரி பார்த்தா ரெட்டிப்பான வரம் டபுளா அவனுக்கு யாரு கிடைச்சது? அல்லேலூயா. யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலோ அவனுடைய பின்னிலைமை ஆண்டவர் ரெட்டிப்பாக இரட்டத்தனியாக ஆசி வைத்தார். ஆமென். மத்தேயுல எடுத்தீங்கன்னா என் நாமத்தினாலே எங்கே ஒருவராய் இருவராய் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன், அங்கே வருவேன். அல்லேலூயா. 2 இங்கே இயேசு கிறிஸ்து 2 பேர் தான் ஊழியத்துக்கு அனுப்பும் போது 2 பேர் தான் அனுப்பினார். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. 2 பேராக தான் அனுப்பினார். நீங்க வழிக்கு அப்பத்தையோ அல்லது பணத்தையோ நீங்க ஒன்றும் கொண்டு போகக்கூடாது. ஆனா போகிற கிராமத்தில் எங்க போறீங்களோ அங்கே நீங்க போஷிக்கப்படுவீர்கள். அப்படி. அல்லேலூயா. நம்பர் 2 இப்பவுமே இயேசு கிறிஸ்து அந்த 2 பேரை கூப்பிடுறார். 12 சீஷர்ல 2 பேரை கூப்பிட்டு நீங்க எதிரே இருக்க கிராமத்துக்கு என்ன செய்யுங்க? போங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்புறம் 2 பேரை நோக்கி நீங்கள் எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசித்த உடனே மனுஷன் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்கதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்களா. கட்டி இருக்கு. நல்லா கவனிங்க. ஆடு வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க, புறா வளர்ப்பாங்க, கிளி வளர்ப்பாங்க, என்னெல்லாம் வளர்க்கணுமோ வளர்ப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் யாரும் பாம்பு வளர்க்க மாட்டாங்க. எதை வளர்க்க மாட்டாங்க? பாம்பு வளர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி கழுதையும் வளர்க்க மாட்டாங்க. யாராவது நேசித்து நம்மகிட்ட சரி ஒன்று நமக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு வருமானம் வேணும், ஒரு 5 கழுதையை வாங்கி விட்டு அதை வச்சுக்கிறோன்னு நினைப்பாங்களா? 5 மாடை வாங்கணும்னு நினைப்பாங்க, 5 ஆடை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கழுதையை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு நாளும் விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. இப்போ கழுதை கட்டப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு நாள் நம்ம பாவத்தில், சாபத்தில், அநியாயத்தில், அக்கிரமத்தில், உலகத்தில் நாம் கட்டப்பட்டிருந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் அவருக்கு வேணும்னு சொல்லி அந்த கட்டெல்லாம் உடைச்சி உங்களை என்னையும் அவருடைய சீசராக இன்றைக்கு மாற்றி ஆண்டவர் வச்சிருக்கார். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உலகம் நம்மளை தள்ளி இருக்குங்க. யாருமே லைக் பண்ண மாட்டாங்க கழுதைய. நம்மளை ஒருவேளை மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க? உதாசீனப்படுத்துவாங்க, நம்மளை ஏளனமாக பேசுவாங்க, நம்மளை நிந்திப்பார்கள், நம்மளை தூசிப்பாங்க.
இப்படிலாம் இந்த உலகம் இருக்கும். நீங்கள் உடனே நினைப்பீங்க, நான் காலையில் ஜெபம் பண்ணுறேன், ராத்திரி ஜெபம் பண்ணுறேன், மத்தியானம் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், ஆராதனைக்கு போகிறேன். ஏன்? உங்களுக்குள்ள கேள்வி வருதா இல்லையா? இவ்வளவு நான் செய்கிறேன்னா ஏன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தி நம்மளை தள்ளுகிறார்களோ, நம்மளை புறம்பை ஆக்குகிறார்களோ, ஆமீன், யாரெல்லாம் நம்மளை நிந்திக்கிறார்களோ, அவமதிக்கிறார்களோ, இதெல்லாம் நடந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவனுக்கு உலக சிநேகம் இருக்குமானால் தேவனிடத்தில் சிநேகம் இல்லை. உலக சிநேகம் அது தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டும் நம்மளை நேசிக்கணும்னு சொன்னா நம்மளை மறந்து போவாங்க, நம்மளை என்ன செய்வாங்க, உதாசீனப்படுத்துவார்கள். நீங்கள் கவலையப்படாதீங்க, மனுஷர் நம்மளை கைவிட்டாலும் இயேசுநாதர் நம்மளை கைவிடவே மாட்டார். மரித்தேன், சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுல இருந்து வெளியே வரணும். அந்த கழுதையை கட்ட அவுத்தாதான் இயேசுவிட்ட கொண்டு வர முடியும். கட்டுல இருப்போமானால் நாம் இயேசுவிடத்தில் வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறமே தள்ளுவது இல்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப கட்ட அவுத்தாதான் இயேசுகிட்ட வர முடியும். நிறைய கட்டுகள் இருக்கும். அந்த கட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சிலர் கூட கட்டுல இருக்கிறாங்க. என்ன கட்டுனா, விட முடியாத சில காரியங்கள். அதை நாம் இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த கட்டை அவுத்துட்டு அந்த கழுதையை எங்கே கொண்டு வாங்க? என்னிடத்தில் கொண்டு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வேதத்தில் நிறைய கழுதைகளை பற்றி சொல்லியிருக்கு. பைபிளில் வாசித்தீங்கன்னா ஒரு 12 விதமான கழுதைகளை பற்றி சொல்லியிருக்கு. இந்த கழுதை இயேசுவை சுமந்த கழுதை. ஆமென். மார்க் 11 சொல்லப்பட்ட கழுதை என்ன கழுதை? இயேசுவை சுமந்த கழுதை. ஆமென். ஆதியாகமத்துக்கு வாங்க, 42ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். அங்கே ஒரு கழுதை இருக்கு. ஆதியாகமம் 46:22. அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்கள். நல்லா கவனிங்க, இது சுமக்கிற கழுதை. அல்லேலூயா. நம்ம வீட்டில் கூட சிலருக்கு பேர் வச்சிருப்பாங்க, கழுதை அப்படிமா. சொன்னதே கேட்கலைன்னா பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைப்பாங்க? சொல்லவே மாட்டீங்களா நீங்க? பிரைஸ் தி லார்ட். கழுதை, என்ன கழுதை மாதிரி இருக்கா அப்படிம்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சுமக்கக்கூடிய ஒரு கழுதை, சுமை சுமக்கிற கழுதை. நம்ம தலையில ஒரு 5 கிலோ கல்ல, ஒரு 5 கிலோ வெயிட்ட உங்க தலையில தூக்கி வச்சாச்சுன்னா நீங்க எவ்வளவு நேரம் சுமந்துட்டு இருப்பீங்க? குறிப்பிட்ட சில நேரங்களை தவிர கீழே எப்பண்டா இறக்கி வைக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் இந்தியாவில் இருக்க 143 கோடி ஜனமும் தங்கள் பாரத்தை வச்சாலும் அவர் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 55:22 வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரா? அல்லாட விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சுமையை, உங்களுடைய பாரத்தை, என்னுடைய பாரத்தை இன்றைக்கும் இயேசு சுமந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். என்னால முடியாதுன்னு நினைக்க சொல்லியிருக்காரு. என்னால முடியாது அப்படின்னு ஒரு நாள் சொல்லல. மத்தேயுல வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? டேக் ரெஸ்ட், உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். கழுத பொதியதான் சுமக்க முடியுமே தவிர இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாரத்தை, என்னுடைய பாரத்தை இன்றும் அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஃபாதர் பாட்டு படிச்சார், சுமந்து காக்கும்
இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். அல்லேலூயா. முதல் கழுதை இயேசுவை சுமக்கிற கழுதை. இரண்டாவது கழுதை ஆமென் பொதியை சுமையை சுமக்கக்கூடிய கழுதை. மூணாவது ஒன்று இருக்கு. என்னாகமம் 22:28 வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிழையாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி இதை என்ன 3 தரம் அடிக்கும்படிக்கு நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. நான் உனக்கு என்ன செஞ்சேன்? நல்லா கவனிங்க. பிழையாம் தேவனுடைய சித்தத்தை மீறி போறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லையா? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நம்மளை யாரும் சபிக்க முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு யாராவது சாபம் போட்டா அந்த சாபம் எல்லாம் ஆசீர்வாதமா மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். ஒன்றும் பலிக்காது. வசனம் சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. அப்போ பிழையாம பார்த்து பாலாக்கு சொன்னார், நிறைய பெருகிட்டாங்கப்பா, இவங்களெல்லாம் நீ சபிக்கணும், வா, உனக்கு என்ன வேணாலும் தாரா அப்படிங்க. பிழையாம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி பார்த்தான். ஆண்டவர் என்ன செய்யலை, அவனுக்கு ஒரு ஆன்சர் படலை. சோத்திரம். ஆண்டவர் அனுமதிக்கவே கொடுக்கல. நல்லா ஆண்டவர் அனுமதியே கொடுக்கல. அவன் இவன் கழுதை மேலே ஏறி கழுதை மேலே உட்கார்ந்து போகிறான். கழுதைக்கு கண்ணு திறந்தது. கழுதைக்கு முன்னாடி தேவதூதன் புதுவின பட்டயத்தோடு நிற்கிறான். கழுதை ஒரு ஸ்டெப்பு முன்னால் வச்சாலும் ஒரே வெட்டா வெட்டிடுவான் தூதன். இவன் கழுதை போட்டு அடிக்கான். அப்பந்தான் கழுதை பேசுச்சு. நான் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கழுதையின் வாயை திறந்தார். அது பிழையாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி 3 தடவை என்ன அடிக்கும்படிக்கு நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. உனக்கு என்னையா செஞ்சேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல பேசின ஒரே ஒரு மிருகம் என்னது? கழுதை. நான் சரியில்லை, நம்ம சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் எந்த மனுஷ கழுதையா கொண்டு பேசுவார். அல்லேலூயா. யாரை கொண்டுனாலும் பேசுவார். ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்க கோழியை கொண்டு கூட கர்த்தர் பேசுவார். கரங்க தட்டுவோம். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்க ஆடை கொண்டு கூட கர்த்தர் பேசுவார். ஆமென். அவருக்கு யாரை கொண்டுனாலும் பேச முடியும். அல்லேலூயா. தேவன் பேச வைக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்போ பேசிய ஒரு மிருகம் கழுதை. கழுதை அவ்வளவே இல்லை, செவ்வறு ஓரமாக அப்படி சாஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்கு பிறகுதான் பிழையாம் குணந்து கொண்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தாராருன்னா, வேத வசனம் நமக்கு வருதுன்னா உடனே கீழ்ப்படியும். நம்ம சொல்லிட்டாங்க, நமக்காக பேசிட்டாங்களே அப்படின்னு நெகட்டிவாக ஒரு நாளுமே திங்க் பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்குறார், நம்மளோட கூட பேசுகிறார். யாரை கொண்டுனாலும் பேச முடியும், யாரை கொண்டுனாலும் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வசனம், அது நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். கடந்த முழு இரவு ஜெபத்தில் பாஸ்டரா வாக்குத்தத்தத்தை பற்றி பேசினார். அதே அன்னைக்கு காலையில் தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார், உனக்கு நான் ஒரு நல்ல வீட்டை தருவேன்னு சொல்லி. அப்போ காலையில் அது எந்த ஆண்டவர் நம்ம வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, ராத்திரி அதே தான் அந்த பிராமிஸ் வேர்ட் அருமையான பாஸ்டரை கொண்டு கற்று பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. அப்போ நம்முடைய தேவன் பேசுகிறவர். ஆமென். அந்த மிருகத்தை கொண்டு, கழுதையை கொண்டு பிழையாமல் உணர்த்தினதை நம்ம வாசிக்கிறோம். நாம் தேவ சித்தத்துக்கு விட்டு போனதுனால தேவன் செய்யக்கூடாத காரியத்தை, ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்ய போன பிழையாமுக்கு அவனுடைய முடிவு எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் வேதத்தை வாசித்து கொள்ளுங்க, மிகவும் பரிதாபமாக இருந்தது. அல்லேலூயா,
அடுத்து சங்கீதம் 32 சங்கீதம் 9 வாசிங்க. அங்க ஒரு கழுதை இருக்கு. சங்கீதம் 32:9. மாறினாலும் அல்லேலூயா. நான் மறுபடியும் வாசிங்க. நம்ம எல்லாரும் தெரிந்த வசனம் தான். வாரினாலும், நல்லா கவனிக்கணும், வாரினாலும் கடிவாளம் யாருக்கு போடுவாங்க சொல்லுங்க? கடிவாளம் மாட்டுக்கா, ஆட்டுக்கா, குதிரைக்கா? சிலருக்கு கடிவாளம் போட வேண்டியிருக்கு. சிலர் ரொம்ப ஓவராக பேசுவாங்க பாருங்க. உங்களை நான் சொல்லலை, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. சிலர் எப்போதும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ வீட்டில் சண்டை ஓட்டே இருப்பாங்க. சிலர் எப்போ பார்த்தாலும் கொத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்? என்ன போடணும்? சொல்ல மாட்டீங்களே. நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள். அல்லேலூயா. கடிவாளம் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய. எது கட்டப்படணும்? வாய் கட்ட. சிலருக்கு சுகர் வந்துடும், டாக்டர் சொல்லி விடுவார். நல்லா கவனிக்க. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன சாப்பிடக்கூடாது? சீனியே சாப்பிடக்கூடாது, சோறே சாப்பிடக்கூடாது. அப்போ சொல்ல உங்க வாயை கட்டிருங்க. நீங்க வாயை கட்டினாதான் நல்லது அப்படின்னு. சரி, நம்ம பாட்டுக்கு இஷ்டம் போல காலையில் 2 அதிரசம், மத்தியானம் 2 முட்டைக்கோசு, ராத்திரி கொஞ்சம் அல்வா, என்ன சாப்பிடுவீங்களா? அல்லேலூயா. அப்போ எதை கட்டணும்? நம்ம நல்லா இருக்கணும்னு சொன்னா, நம்ம உடம்ப பாதுகாக்கணும்னு சொன்னா எதை கட்டணும்? சில நேரம் பார்க்க தான் முடியுமே தவிர சாப்பிட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சொல்லணும், பரலோகத்தில் போகும்போது எல்லாத்தையும் சாப்பிடுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அப்ப கட்ட வேண்டியதை கட்டணும். நம்ம எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும். அதையே நம்ம ஏன் இப்படி வருதுன்னா, ஒரு நாளைக்கு எல்லாம் கசப்பு, இனிப்பு, தோற்பு, புளிப்பு எல்லாம் சாப்பிடணும். நம்ம காலையில் நினச்சோன்னே பிஸ்கட்டு, காலையில் நினச்சோன்னே இன்றைக்கி பிஸ்கட்டு தான். அல்லேலூயா. இப்படி நம்ம உணவு முறைகள் மாற்ற வர்றதுனால தான் சில நேரங்கள் என்ன வருது? ஸ்தோத்திரம், அது பாதிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போல. குதிரையை நம்ம மற்ற மிருகத்தை போல, சோத்திரம் மாட்டை போல குதிரையை நடத்த முடியுமா? என்ன செய்யும்? குதிரைக்கு அந்த பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க 2 சைடு. அப்போ தான் குதிரை நேர் ரோட்டில் போகும். இல்லைன்னு சொன்னால் ஓடலைன்னு வச்சுக்கோ, லெஃப்ட்லேயும் போகும், ரைட்லேயும் போகும், கடைசியில் எதில் விழுந்து செத்து போயிடும். அதான் சொல்கிறேன், புத்தி இல்லாத குதிரையை போலவோ, அப்புறம் சொல்ல கோவேரி கழுதையை போல இருக்க வேண்டாம். என்ன கழுதை? கீழ்ப்படியாதது. அதுக்கு பேர் என்ன பேர்? கோவேரி கழுதை. டேஸ்லால் நம்ம தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படி. ஆபிரகாம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார், அதனால தான் ஈசாக்கு கீழ்ப்படிந்தார். ஈசாக்கு கீழ்ப்படிந்தார், யாக்கோபு கீழ்ப்படிந்தார். அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிச்சிட்டேங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். மேல்படியாக ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. இவ்விதமாக நிறைய கழுதைகளை பற்றி வேதத்தில் சொல்லப்படுகிறது. இயேசுவை சுமந்த கழுதை, சுமை சுமக்கக்கூடிய கழுதை, பேசின கழுதை, கீழ்ப்படியாத கழுதை. இன்னும் ஒன்று வாசிங்க, யோபு 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். யோபுவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி. அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல, இரை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். தங்கள் வேலைக்கு என்ன செய்வார்களாம்? புறப்படுகிறார்கள். அல்லேலூயா. என்ன கழுதையை போலயா? அதிகாலையில. சங்கீதம் 127:3 வாசிக்க பாபு. அதிகாலை, அங்கேயும் சொல்லியிருக்கோம் அதிகாலையில். 127:3
காலையில எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது விருதா. அப்ப காலையில முதல்ல யாரை தேடணும்? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தீரம் நன்றி சொல் வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தீரம் நன்றி செய்யும் செய்தி ஐயா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. அதிகாலை எழுந்து அவர்கள் இறை தேட போனார்களா? அதிகாலையில் இருந்து நேரப்பட வேளையில தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது விருதா அப்படிங்கிறார். அப்ப காலையில எழுந்த உடனே யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி ஆமென் கர்த்தர் சமூகத்தில் அவரோடு கூட நம்ம பேசும்போது அவர் நம்மோடு கூட பேசுவார். அவர் சத்தத்தை நாம கேட்க முடியும். நம்ம சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் இருந்துச்சு முதல்ல நாம ஜெபம் பண்ணி அந்த நாளுக்குரிய வேலைகளை ஊழியங்கள் எல்லாம் செய்யும்போது அதை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. முதல்ல செய்ய வேண்டிய காரியத்தை நாம செய்யணும். தேவனை தேடணும். தேவனை தேடுகிறவருக்கு வேதம் அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டறிவார். காலையில் அவரை தேடணும். அதுக்கு முன்னாடி வேலையோ மற்றெல்லாம் பின்னாடி தானே தவிர முதல்ல தேவனை தேடும் போது நமக்கு எல்லா பாக்கியத்தையும் தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு நான் வருகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம்டா. 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார். ஆமென். அப்பொழுது அவர்கள் போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கழுதைக்கு மேல என்ன போட்டிருக்காங்க? என்னைக்காவது வஸ்திரம் போட்டிருக்கா? இப்ப கழுதைக்கு மேல நல்ல வஸ்திரத்தை போட்டாச்சு. அந்த வஸ்திரம் எதை குறிக்குன்னா நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறிக்கிறது. நீதியின் துதியின் உடை, நீதியின் சால்வை, பொச்சரிகை, ஆமென், இப்படி 7 வித வஸ்திரங்களை குறித்து பைபிளில் சொல்லப்படுகிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு போடுற வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென், அல்லேலூயா. யாருடைய பேரெல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுதோ ரட்சிக்கப்படுதோ மேல் போடக்கூடிய முதல் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென். இதை கடைசி வரைக்கும் பாதுகாக்கும். முன்னாடி பீடி அடித்தோம், முன்னாடி வெத்தலை போட்டோம், முன்னாடி பாக்கு போட்டோம், இப்போ எல்லாம் முற்றுப்புள்ளி. ரட்சிக்கப்பட்டாச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் மாற்றினார. இப்போ எல்லாத்துக்கும் குட் பை, உலகத்துக்கு குட் பை, தேவனோடு கூட வாழ்வதற்கான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்ததுனால அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்ம இருக்க பட்டணத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் உங்களை என்னையும் தேவன் தெரிந்தெடுத்தாரே, ரட்சித்து வேறு விரித்தாரே. அது நமக்கு கிடைச்ச விலையேற பெற்ற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு சட்டை எத்தனை நாளைக்கு போடுவோம், அல்ல ஒரு ட்ரெஸ்ஸை எத்தனை நாளைக்கு போடுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஒரு சட்டையை மிஞ்சு போனா 2 நாள் 3 நாள். எங்கள் வீட்டில் தினம் ஏசிக்கிட்டே இருப்பாங்க. தினம் இந்த போட்ட ஒரு நாளைக்கு ஒரு சட்டையை போடுங்க. பூரா ஹெல்மெட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கருப்பாயிரும், வெள்ளை சட்டையெல்லாம் கருப்பாயிரும். அல்லேலூயா. ஒரே ஒரு பாருங்க, வஸ்திரத்தை நாம் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பாருங்க, அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான்லேருந்து புறப்பட்டு வரும்போது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அல்லேலூயா, 40 வருஷம் அவங்க போட்டிருந்த செருப்பு தேயலை. அல்லேலூயா.
எத்தனை வருஷம்? 40 வருஷமா வனாந்தரத்தில் வராங்க. அவங்க வஸ்திரம் பழமையா போகலன்னு சொல்லி இருக்கு. அவங்க பாதரட்ச தேயல. ஆமென், அல்லேலூயா. அவ ஏசப்பா கிட்ட பழமையாகாத ட்ரெஸ் இருக்கிறது. அவர் கொடுத்துருப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் போட்டு வந்த செருப்பு கூட தேயல. இன்னைக்கு போட்டால் 2 மாசத்துல செருப்பு தேஞ்சு போகும். அவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. அதை போல தீ பிடிக்காத சட்டை அவர்கிட்ட இருக்கு. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அக்கினியில தூக்கி போட்ட போதும் அவங்க தலையில இருக்க முடிக்கருகளை போட்டிருந்த வஸ்திரம் கூட என்ன செய்யல? தீ எரியல. ஆமென், அல்லேலூயா. நமக்கு கொடுத்திருக்காரு வெளியேற பெற்ற வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். இதை மரண பரியந்தம் நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். வேதம் சொல் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவன் அனுதினமும் சபையில் என்ன செய்தார்? சேர்த்துக் கொள்ளப்பட்டார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு போட்டிருக்கார். அதை முடிவு பரியந்தம் காத்து கடைசி வரைக்கும் ஆண்டுடைய வருகை வரைக்கும் நாம் நிலை நிற்க வேண்டும். இப்போ கழுதைக்கு மேலே என்ன போட்டாச்சு? வஸ்திரத்தை போட்டு, வஸ்திரத்தை போட்டு அந்த கழுதைக்கு மேலே இயேசுவை ஏற்றினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க எத்தனை எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கும்போது அல்ல, கிறிஸ்துவை அறியாத நாட்கள் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு இருக்கு பாருங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றென்றைக்கு நிலை நிற்கும். ஆமென், அல்லேலூயா. இப்போ கழுதை மேலே இயேசு உட்கார்ந்துருக்க. இப்போ நம்ம மேலே யார் உட்கார்ந்துருக்கா சொல்லுங்க? அல்லேலூயா. நம்ம மேலே அவர் உட்கார்ந்துருக்கார். நம்ம வேணும்னா தூக்கி நாம் இறக்கி விட்டு போயிடக்கூடாது, வேண்டானா இறக்கி விட்டு போயிடக்கூடாது. சாகிற வரைக்கும், உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் இருந்தால் தான் ஆசீர்வாதம். ஆமென். அவர் இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அவரை சுமக்கணும், எங்கே போனாலும் அவரை சுமக்கணும். ஆமென். நம்மளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் யார், கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்பான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். நான் சில ஆஃபீஸ்க்கெலாம் போவேன். அப்போ சில ஆஃபீஸ்க்கெலாம் போகும்போது என் பேரை பார்ப்பாங்க. என் பேரை பார்த்தோன்னே கேட்பாங்க. கேட்டோன்னே என்ன சுப்பையான ஒரு பேர் இருக்கேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் ஒரு நாள் பூசாரியாக இருந்தேன், ரசிக்கப்பட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இப்போ சிம்சோனா ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன 2 பேர் இப்படி இருக்கா அப்படின்னு. ஒருத்தர் ஒரு நாள் கேட்டால், ஒரு பேரை கட் பண்ணிடுமா சார்? அது மட்டும் வேண்டாம், 2 ஒன்றாவே இருக்கட்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் அநேகருக்கு நாம் சொல்ல முடியும். பிரியமான தேவனுடைய வார்த்தை கேட்குற அருமையான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் ஆமென் நம்ம கூட வருகிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அவரை நம்மோடு கூட பாருங்க, மரித்தேன் சதா காலம் உயிரோடு கூட இருக்கேன்னு சொன்னவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கணும். அவரை சுமக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருந்தா ஆமென், நம்ம வாழ்க்கையில் அவர் நம்ம கூட இருந்தால் தான் மேன்மை, அவர் நம்ம கூட இருந்தால் தான் உயர்வு, அவர் நம்ம கூட இருந்தால் தான் விலையேற பெற்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அப்புறம் கீழே வாசிங்க பாப்போம். வஸ்திரங்களை போட்டு அதுமேல் ஏறி போனார். அநேக தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வழிகளில் விரிச்சாங்களாம். தரையில நடக்கக்கூடிய கழுதை இப்போ பாருங்க இதுல போகுது. சில அமைச்சர்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த சிகப்பு கம்பளம் விரிப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பிரதமர் மோடி வரலாம் நம்ம பேசக்கூடாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பூரா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இது பண்ணி வச்சுருப்பாங்க, டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அவர் நடந்து போகிற பாதையில். இப்போ கழுதை பாருங்கள், ரோட்டில் நடந்தது, காணாமல் போன கழுதை, எல்லாரும் தள்ளப்பட்ட கழுதை. இப்போ இயேசு வாடர்மையா அது மேலே உட்கார்ந்தனால இப்போ ஜனங்களெல்லாம் வழியில் என்ன செய்தாங்களா? வஸ்திரங்களை விரிச்சாங்க. அல்லேலூயா. வஸ்திரங்களை மட்டுமில்ல, மரக்கிளைகளை வெட்டி போட்டாங்க. எல்லா இடத்துல போகிற வழியெல்லாம் மரக்கிளை வெட்டி போட்டாங்க. இப்போ கழுதை எதில் போகுது? வஸ்திரத்தில் மரக்கிளையில் நடந்து எப்படி செய்து அப்படியே பவனியாக இயேசு அது மேலே உட்கார்ந்துருக்கார். முன்னடப்பார் பின்னடப்பார் என்ன செய்தாங்களா? தாவீதின் குமாரருக்கு என்னது ஓசனா என்று சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம்.  வேகம் சென்றிடுவோம், 2 பேரும் பாடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149
11:10 வாசிக்கும் போது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசரா என்று சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார். அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தார். எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து அங்கே நிறைய காரியங்கள் அவர் செஞ்சார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு என்ன வீடு? ஜபவீடு எனப்படும் என்று சொல்லி அங்கே ஆமேன் அதை கள்ளர் கூயாய் மாற்றினீர்கள் என்று சொல்லி வேதபாரக பிரதான ஆசிரியர்கள் ஆமேன் அவர் குரோதமாக எழுப்பின எல்லா காரியங்களையும் பார்த்து ஆமேன் அங்கே புறாவிக்கிறவர்கள் ஆமேன் அங்கே வியாபாரம் செய்கிறவங்களோ அங்கே என்னெல்லாம் ஆலயத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பற்றி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற 21 போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க. காசுக்காரருடைய காசு கொட்டின்னு போடும். சாட்டையை கையில் எடுத்தார். பவுல் சொல்வார், அதிகாரத்தில் 14:27 பவுல் சொல்வார், நான் உங்களிடத்தில் அன்போடு வரவா பெரும்போடு வரவா அப்படிம்பார். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு வசனம் ஒருவேளை கடிந்து கொள்ளக்கூடிய வசனமாக இருக்கும். ஒருவேளை நம்ம அதுக்கு அந்த வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தார். அந்த பவனியாக வந்த நாட்களை சித்தரிக்கும்படியாக தான் இந்த நாள் உலகமெங்கும் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி விசேஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள், ஆண்டவரே நான் மரண வரியந்த உம்மை சுமப்பேன். எவ்வளோ நாள்? அல்லேலூயா. கடைசி வரைக்கும். எல்லாரும் எழுந்திருப்போமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை. படிப்போமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தபடி, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தபடியே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும்
என் நாட்கள் முடியும் வர, என் ஜீவன் பிரியும் வர, என் சுவாச ஒளியும் வர உம்மை நான் சுமப்பேன், உம்மை நான் சுமப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாச ஒளியும் வரை நான் சுமப்பேன். ஆண்டவரே நான் சுமப்பேன். அவர் நம்மோடு இருப்பதை நமக்கு ஆசீர்வாதம். எல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாச ஒளி வரை, நாட்கள் முடியும் வரை நான் உம்மை சுமப்போம். உம்மை சுமக்கிற ஒரு மகனாய், உம்மை சுமக்கிற ஒரு மகனாய் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நாளில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பா. ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளுமே சுமக்க, ஒவ்வொரு நாளுமே தேட, உன்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உதவி செய். அப்படி நீ செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை தான். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தம்பி அமிர்தகுமார் வந்திருக்காப்ல சார். அவர் மோனியாவுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இரண்டாவது ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. சுகமான பிரசவத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் வச்சிருக்காங்க, போகும்போது தருவாங்க. அதுபோல் இந்த நாளில் ராமநாதபுரத்திலிருந்து அருமையான சுந்தரி அக்கா, ஜெயபிரகாஷ், அருமையான மருமகள், பேரம்பேத்தியெல்லாம் வந்திருக்காங்க. ரூபனுடைய குடும்பத்தாருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அதே மாதிரி சிந்தாமணியிலேருந்து ஒரு அக்கா வந்திருக்காங்க. அவங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வமுள்ள தேவனே, உங்களுடைய கரத்தில் நம்ம இந்த புதிய வாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் நாம மட்டும் மகிமைப்படாத வச்சுங்க. ஆண்டவரே, நாங்கள் முடிவு பரியந்தோம் எங்கள் ரட்சிப்பை காத்துக்கொண்டு உமக்காய் ஓட, உமை சுமக்க, ஆண்டவர் உமக்காய் ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படி நீங்கள் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்தில் ஊழியர்கள் ஆசீர்வதிங்க. இந்த வாரங்களில் நடக்கிற உபாச கூட்டங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை குட்பிரைடை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அடுத்த வாரம் ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள் ஆராதனை எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய வேலைகள், தொழில்கள், கைகள், பிராசங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. நாளைக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு, அதை எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கட்டளை, படிப்பை ஆசீர்வதிப்பீரா. எல்கேஜிலேருந்து கல்லூரி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. நான் மட்டும் மகிமைப்படுத்தி தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தையும் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தோடு ஆசீர்வதிங்க, அணி நடத்துங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க, ஒன்றும் குறைவிடாதபடி காத்து தாழ்த்தி வெறுமையாக்கும். தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வாரம் பிறந்த நாள் காண்கிற அருமையான சோரி ரீனாவுக்காக, மகேஷ் உடைய 2வது மகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிறந்த நாட்களை தேவன் ஆசீர்வதியும். அவங்க 2 பேரும் வரல, அவங்க கர்த்தரது குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். கரங்களை ஒப்புக்கொடுங்க. எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாப்பு நம்மளோடு கூட கடந்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளோடும் இன்று மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.